ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹேமா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அன்றைக்கி மார்னிங்கே வேலை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு காலையிலே டிஃபன் எல்லாம் சாப்பிட்டோம். சீக்கிரமாக வேலை ஆரம்பித்தா தான் வெயிலுக்கு முன்னாடி நம்ம வேலையை முடிக்க முடியும்னு சொல்லிட்டு அன்றைக்கி காலையிலே செஞ்சுட்டேன். நான் 9 மணிக்கே காலையில் ஆரம்பிச்சிருந்தேன். சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்கு இந்த பருப்பெல்லாம் நான் பேப்பரில் எடுத்து வைக்கலான்னு தான் பார்த்தேன். என் பையன் சும்மா இருக்க மாட்டான். பேப்பர் எடுத்தானே மொத்தம் கொட்டிக்கும். நம்ம ஒரு வேலை செஞ்சால் அதில் ஒரு வேலை செய்வதாக இருக்கும். அதனால நான் தட்டிலே ஷெல்ஃப்லேயே வச்சுருந்து ஒரு ரேக்காக க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். சரி, உள்ளே தேய்க்கலான்னு பார்த்தேன். வெயில் அடிக்கிறதுக்கு நம்ம உள்ளே நிற்கவே முடியல. சரி, வெளியே எடுத்துன்னு பாத்திரம்லாம் கழுவலான்னு எல்லாமே வெளியே வச்சு தான் கழுவுனேன். உள்ளே இருந்தே எல்லாம் வாஷ் பண்ணியிருந்தால் ரொம்ப லேட் ஆகியிருக்கும். நிற்கவும் முடியல, ரொம்ப கால் பெயினாக இருந்தது. அதனால நான் வெளியே எடுத்துகிட்டு வாஷ் பண்ணேன். கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்தது. நான் எல்லாமே கொஞ்சமாக வச்சு தான் யூஸ் பண்ணுவேன். நிறைய டப்பா வச்சுக்க மாட்டேன். எது தேவையோ அது கொஞ்சம் வச்சுப்பேன். அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கினே இருக்கிறதால எனக்கு நிறைய சேராது. அதுதான் ஒரு மெயின் ரீசன். வீடியோ பார்க்குற எல்லோரும் நீங்கள் எத்தனை மாதத்துக்கு ஒரு டைம் கிச்சன் க்ளீன் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். முன்னாடி ஷீட் போடுறதுக்கால வெயில் அவ்வளோவும் வராது. அதனால் மேலேயே காய வைக்கலான்னு மேலே எடுத்துகிட்டு போய் காய வச்சுருந்தேன். அப்போ காலையிலேயே பருப்பெல்லாம் எடுத்துகிட்டு போய் மேலே காய வச்சுருந்தேன். அப்புறம் தேங்காயும் கொஞ்சம் வெட்டி வச்சுருந்தோம், அதையும் காய வச்சுருந்தோம். அதுவும் செக்காடிட்டு வரணும், இன்னும் செக்காடல. நம்ம எல்லாருமே ஃபெஸ்டிவல் வந்தால் க்ளீன் பண்ணுவோம். அதேமாதிரி நம்ம ஊரில் திருவிழா வந்தால் க்ளீன் பண்ணுவோம். நானும் அந்த மாதிரி திருவிழாக்காக தான் க்ளீன் பண்ணியிருந்தேன். எனக்கு அன்றைக்கி ஈவினிங் 5:30 வரைக்கும் அந்த கிச்சன் வேலையே அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இந்த வீடியோ எடுத்து 1 வீக் ஆகிடுச்சு. திருவிழா வந்ததால் வாய்ஸ் ஓவரே கொடுக்க முடியல. அதான் இப்போ தான் கொடுத்தேன் வாய்ஸ் ஓவரே. எங்கள் கிச்சன் ரொம்ப சின்ன கிச்சன் தான். ஷெல்ஃபும் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நான் ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக் டப்பா வச்சுருந்தேன். அது ஒரு 4 இயர்ஸுக்கு மேலேயே ஆயிடுச்சு. எனக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் வந்தால் நான் அதை யூஸ் பண்ணல. கிளாஸ் கண்டெய்னர் வாங்கி 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு. சரி, நம்ம சும்மா தானே வச்சுருக்கோம், இது யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் பார்க்கவும் நல்லாயிருக்கு, எந்த பொருள் எதில் இருக்குதுன்னு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதுக்காகவே நான் இதை யூஸ் பண்ணுறேன். இது கொஞ்சம் நான் டிமார்ட்டில் வாங்கினேன், கொஞ்சம் மியூஷோவில் வாங்கினேன். அப்படி தான் வாங்கினேன். ஆயில் கண்டெய்னர் மட்டும் பிளாஸ்டிக்கில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கண்ணாடி கிளாஸ்லேயும் வச்சுருந்தேன். அது எனக்கு யூஸ் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது, வாஷ் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் ஸ்டீல்லே வச்சுருக்கேன். அதுவே கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நீங்களாம் எப்படி வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். கண்டெய்னர் யூஸ் பண்ணால் நம்மளும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலான்றதுக்காக யூஸ் பண்ணுறேன். எங்கள் கிச்சன் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேறீங்க. புது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு தான் எனக்கு சேனல் இன்னும் வீடியோ எடுக்கலான்னு கொஞ்சம் மைண்ட் செட் வரும். இன்னும் நிறைய லாங் வீடியோ போடணும்னு ஆசை. சீக்கிரமாக போடுறேன். நெக்ஸ்ட்டு வீடியோ திருவிழா வீடியோ வரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.